வணக்கம். என் பெயர் சிந்துவரசன். சம்பரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாஞ்சூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். சம்பரம்பாக்கம்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வெள்ளம் ஞாபகம் தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பழஞ்சூரோட கிட்டத்தட்ட இந்த சம்பரம்பாக்கம் சுற்றி 64 கிராமங்கள் இருக்குது. இந்த சம்பரம்பாக்கம் ஊரை ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வெள்ளத்தினால பெரிதும் பாதிக்கப்படுறோம். குறிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்ததுனால சம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த வாட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 அடி. நான் பிறந்து வளர்ந்து 35 வயது ஆகுது எனக்கு. இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் தான் வந்து 24 அடியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, சுற்றி இங்கே பாருங்கள் சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழன் ஆட்சி காலத்தில் வந்து இதை கட்டினாங்க. கிட்டத்தட்ட 5 கோயில்கள், சிவன் கோயில்கள் இங்கே இது சுற்றி சம்பரம்பாக்கம் ஏரி சுற்றி இருக்குது. பாப்பாஞ்சத்திரம், சம்பரம்பாக்கம், சிறுகளத்தூர், சோமங்கலம், சம்பரம்பாக்கம், இந்த மாதிரி வந்து பழஞ்சூர், இந்த மாதிரி 5 ஊரை சுற்றி இது இருக்குது. ஒவ்வொரு முறையும் சம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி நிரம்பி ஒழியும் போது இந்த 5 கோயிலையும் பூஜை நடக்கும். இதுதான் வந்து பாரம்பரியமான ஒரு வரலாறு. அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1872 73 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரையை மேற்படுத்தி ஒரு கோபுரம் ஒன்று கட்டினாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் அது தூர் வாரினாங்க. 54 72 வரையும் அது அந்த வேலையை பார்த்தாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சம்பரம்பாக்கம் ஏரி தூர் வரவில்லை. அந்த 24 அடி தான் வந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தூர் வாரினாங்களா இந்த தண்ணி இன்னும் கொள்ளளவு வந்து சம்பரம்பாக்கம் ஏரி வந்து தண்ணியை நம்ம சேமிக்கலாம். இப்போது வந்து இது 24 அடி நிறுத்தினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கோயிலுக்கு யாரும் ஜனங்க போக முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. சிவன் கோயில் போக முடியல. அது இல்லாமல் சிவன் கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் சுடுகாடு, எங்கள் ஊர் சுடுகாடு, பழஞ்சூர் சுடுகாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எரிஞ்சு அங்கே வந்து இப்போது திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அங்கே வந்து எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுது இங்கே. அது இல்லாமல் மீன் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரங்கள் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். நீர்வளத்துறை இதை கணக்கில் கொண்டு, கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி கரை அமைக்கணும். தூர்வாரி கரை அமைச்சு தண்ணி உள்ளே வராத அளவுக்கு கோயிலுக்கும் சுடுகாட்டுக்கும் வந்து கரை அமைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்பி இருக்கு? அதாவது இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு, இந்த சுடுகாட்டுக்கு என்ன?